கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலை எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அங்கே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவங்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருந்த மனுஷர் எல்லா கூட்டமும் சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வர்றாங்க. அப்போ யோசபாத்தை பார்த்து சிலர் வந்து சொல்றாங்க, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கறாங்க. அப்போ யோசபாத் ராஜா பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அங்க சொல்றானாம். அப்போ இங்க ஒரு பெரிய யுத்தம் இங்க யோசபாத்துக்கு எதிராய் அங்கே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அத்தனை ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் அங்கே கூடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்க யோசபாத் என்ன செய்யறார் அப்படின்னு பார்த்தா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுறான். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி யுத்தங்கள் வரும்போது, நமக்கு எதிரான எத்தனையோ யுத்தங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் போது, நம்ம யாரை தேடுகிறதற்கு நம்ம ஒருமுகப்படுகிறோம்? கர்த்தரை தேடுறோமா, இல்லை இந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்ணலான்னு நம்முடைய சுய முயற்சியில நம்ம இறங்கி நம்ம வேலை செய்கிறோமா? அப்போ அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அங்க யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்துல சகாயம் தேட அந்த ஜனங்களும் கூடி வர்றாங்க. எல்லா பட்டணங்கள்ல இருந்து கர்த்தரை தேட வர்றாங்க. அப்போ யோசபாத் ஒரு ஜெபம் செய்றார். அதுல இருக்கிற 1-2 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் உண்டு, ஒருவரும் உமோடு எதிர்த்து நிற்க கூடாது. அங்க யோசபாத் இப்படி ஒரு ஜெபம் செய்றாரு. அப்பா, உங்க கரத்துல தான் வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கு, ஒருவரும் உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு எனக்கு ஏராளமா இத்தனை கூட்டம் வந்திருக்கலாம், ஆனா நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா உங்களை எதிர்க்க எந்த மனிதனாலும் முடியாது. அப்ப இன்றைக்கு நீங்க எந்த அளவுக்கு தேவன் மேல அப்படி ஒரு விசுவாசம் வைக்கிறீங்க? இந்த சூழ்நிலை எனக்கு எதிராக தான் இருக்கு, இந்த போராட்டம் எனக்கு எதிராக தான் இருக்குது, ஆனா என் தேவனுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் ஒருவரும் அவருக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் அந்த அளவுக்கு தேவனை நம்ம பெரிதாய் பார்க்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, அங்க 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அப்போ யோசபாத் அவர் இருதயத்தில் இருக்கிற அந்த நினைவுகளை, அந்த எண்ணங்கள் அவர் முழுமையுமாய் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்க செய்ய வேண்டியது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுதல். என்னால எதுவுமே முடியாது, ஆனா நீங்க இருக்கிறீங்க, அதனால நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க இந்த சூழ்நிலையில நிச்சயமா எங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவீர் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களை பார்க்கிறோம்னு சொல்லி அங்க என்ன செய்யறாங்க, அவங்க தாங்களே தாழ்த்தி நிற்கிறத, அங்க யோசபாத் ராஜாவும் அந்த ஜனங்களும் அங்க தாழ்த்தி நிற்கிறத, தேவனை மாத்திரம் அந்த இடத்துல அவங்க ட்ரஸ்ட் பண்றத பார்க்கிறோம். அடுத்த வசனம், யூதா கூத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்று அங்க என்ன செய்யறாங்க, அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவங்களும் அவங்கள தாழ்த்துறாங்க. யாக்கோபு 4:10 பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், ஜீவன், மகிமை அப்படின்லாம் வேதத்துல நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அப்ப தாழ்மைனா என்ன அப்படின்னா,
முழுமையுமாய் அவரை சார்ந்திருப்பது. 100% நம்முடைய ட்ரஸ்ட், நம்முடைய நம்பிக்கை. என் பலத்தினால இதை எதையும் செய்ய முடியாது, என்னால ஒன்றுமே முடியாதுன்னு ஃபுல்லா அவர்கிட்ட சரண்டர் பண்றது தான் அங்க தாழ்மை. அப்போ வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னா, அந்த ஃபுல் டிபெண்டன்ஸ் யாரு அந்த தேவன் மேல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் தேவன் இறங்கி கிரியை செய்யறாருங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அப்போ அடுத்ததா உடனே அங்க ஒரு ஒரு தீர்க்கதரிசி, அங்க கர்த்தருடைய ஆவி ஆசாபின் புத்திரல் ஒருவரான லேவியன் மேல அங்க என்ன செய்து இறங்கி வந்ததுனால யகாசியல் மேல அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்போ சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், இனி உனக்கு எதிராக என்ன யுத்தம் வேணாலும் வரட்டும், எத்தனை பேர் வேணாலும் எதிர்த்து வரட்டும், நீ பயப்படாத. ஏன்னா இந்த யுத்தம் உனக்குரியது இல்லை, இது எனக்குரியதுன்னு தேவன் சொல்றாருன்னு சொல்லி அங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஒருவேளை இது அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் இன்றைக்கு நீ இதை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் தீர்க்க தரிசனமாக இடைப்படுகிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த போராட்டங்களையும் நீங்க மேற்கொள்ள வேண்டியதில்லை, அவர் உங்களுக்காக அந்த யுத்தத்தை செய்து உங்களுக்காக அவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அடுத்த வசனம், நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் வேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். திருப்பி மறுபடியும் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்போ உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நீங்க போங்க, அவர் யுத்தத்தை பண்ணுவாரு, ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார்னு மறுபடியும் அந்த வார்த்தை கடந்து வருது. இவ்வளோ தூரம் வார்த்தை கடந்து வந்த உடனே அங்க யோசபாத், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா கோத்திரத்தார், எருசலேமின் குடிகள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து அந்த வார்த்தையை அப்படியே அவங்க ரிசீவ் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க என்ன செய்யறாரு யோசபாத் ராஜா, உடனே அந்த வார்த்தை வந்த உடனே அவர் சொல்றாரு, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்னு சொல்லி அங்கே முதல்ல யுத்தம் பண்றதுக்கு அவர் ஆட்களை நிறுத்தல. ஏன்னா யுத்தத்தை அவர் பண்ண போறாரு, நான் ஏன் யுத்தம் செய்யணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, தாழ்மையோட அந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை விசுவாசித்து அங்கே பாடகர்களை அவர் நிறுத்தி, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுறதுக்கு பாடகரை நிறுத்தினாங்க. அவங்க துதி செய்ய தொடங்கின அடுத்த நிமிஷம் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்து போனது மாத்திரம் இல்லாம அவங்க விட்டு போன கொள்ளைய அவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு 3 நாள் அவங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டாங்க. அவ்வளோ மிகுதியான கொள்ளையா இருந்ததா. அப்போ ஒரு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்னா இவ்வளோ தூரத்துக்கு அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையா இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தாழ்மை, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறதும், கர்த்தரை மாத்திரமே என் வாழ்க்கையில நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லுகிற மனிதனுக்கும் கர்த்தர் செய்கிற அற்புதம் இப்படித்தான் இருக்கும். அப்போ இன்றைக்கு நீங்க யுத்தத்தை செய்ய வேண்டாம், நீங்க எதுவும் பேச வேண்டாம், நீங்க யார்கிட்டையும் போய் டீல் பண்ண தேவையில்லை. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, அவர் எனக்கு வார்த்தையை தந்துட்டார், நான் அவரை துதிப்பேன், நான் ஆடி பாடி துதிப்பேன், எப்போ அவளுக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க சொல்லி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை அந்த யுத்தம் செய்கிறது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு மேன்மையும் மகிமையும் கனத்தையும் அவர் வரப்பட போகிறாராம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய யுத்தத்தையும் நீர் செய்து ஜெயத்தை கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.